ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இது வரைக்கும் யாருமே யூடியூப்பில் ட்ரை பண்ணாத ஒரு விஷயம், கோகனட் ஷெல்லில் எப்படி ப்ளூடூத் ஸ்பீக்கர் மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ப்ளூடூத் ஸ்பீக்கர் நிறைய விஷயத்தில் மேக் பண்ணியிருப்பாங்க, பட் இது ஃபஸ்ட் டைம் நாம் ட்ரை பண்ணுறது கோகனட் ஷெல்லில். அதனால தான் இது ஃபஸ்ட் டைம் இன் யூடியூப் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். A to Z டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ரிமூவபிள் கொடுத்துருக்கோம். ஏன்னா சப்போஸ் நீங்கள் உள்ள பார்ட்ஸ் எதாவது ரிமூவ் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும், இல்லை ஃபால்ட் ஆகிடுச்சு மாற்றணும் அப்படின்னா அது நீங்கள் ஈஸியாக அந்த ஸ்க்ரூவை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது செப்பரேட் போர்ட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. செப்பரேட் சுவிட்ச் கொடுத்துருக்கேன், மெயின் சுவிட்ச் கொடுத்துருக்கேன். ஸோ இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. The Bluetooth device is ready to pair. The Bluetooth device is connected successfully. இதுதாங்க ஆடியோ போர்டு. இந்த ஆடியோ போர்டு அமேசான்லேயே கிடைக்கிது. இது போத் ரிசீவர் அண்டு ஆடியோ போர்டாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ இதில் நிறைய கனெக்ஷன்ஸ் கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. இந்த போர்டோட லிங்க் நான் கொடுக்குறேன். அந்த இடத்துல நீங்கள் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா 2 பின்னு, சாக்கெட்டு எல்லாமே இருக்குது. சார்ஜர் மாடியூல் இருக்குது, அண்டு ஒரு யூஎஸ்பி போர்ட் இருக்குது, SD கார்டு போர்ட் இருக்குது, ஆக்ஸ் கேபிள் போர்ட்டும் இருக்குது. அடிஷ்னலாக இது சுவிட்ச் இருக்குது. இந்த சுவிட்சை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, இருந்தாலும் இது ஒரு சேஃப்டிக்காக இது இருக்கும். பட் நம்ம அடிஷ்னலாக ஒரு சுவிட்ச் வைக்க போகிறோம். ஏன்னா இது ரொம்ப சின்ன சுவிட்சு, இது வீணாக போயிடும். அதனால் இதை ஆப்ரேட் பண்ணாமல் வைக்க போகிறோம். அண்டு நெக்ஸ்ட்டு ப்ளே பட்டன் எல்லாமே இதிலே இருக்குது. இதை கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட்டு சாங் ப்ளே ஆகும். அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் போர்டில் பின்னாடி பின் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பின் மூலியமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக சால்டனும் பண்ணிக்கலாம். நான் பின் மூலியமாக ஒன்று வச்சுருக்கேன், அண்டு சால்டின் பண்ணியும் வச்சுருக்கேன். ஏன்னா சப்போஸ் பின் கிடைக்காதவங்க சால்டின் டேரெக்டாக பண்ணிக்கலாம். அந்த ஒரு இதுக்காக தான் இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க போர்டு. இதை நம்ம டேரெக்டாக அப்படியே கனெக்ட் பண்ண வேண்டியதான். இது ஸ்பீக்கருக்கு போகிறது, இது பவர் கேபிளுக்கு போகிறது. அடுத்து நம்ம ரெக்யர்மெண்ட் பேட்ரி. இதுவும் அமேசான்லேயே கிடைக்கிதுங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 3400 mAh, 18650 நம்பர், 3.7 வோல்ட். இந்த பேட்ரி ஆன்லைனில் கிடைக்கிது. இதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஸோ எல்லா லிங்க்ஸுமே நான் உங்களுக்கு தரேன். அதை டேரெக்டாக போய்ட்டு ஆன்லைனில் வாங்கிக்கிங்க. இந்த பேட்ரி அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2 எண்ட்லேயும், அதாவது நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் எண்டில் ஒயர் வச்சு சால்டின் பண்ணிக்கிங்க. சால்டின் பண்ண முடியாதீங்க, டேப் வச்சு கூட ஒட்டிக்குங்க. ஸோ நான் பெஸ்ட்டு வேக்காக நான் சால்டின் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்துக்கிட்டிங்க. இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ் நோட் பண்ணுறதுக்காக 2 ஒயர்ஸை கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரு. இது 3 ஓம் ஸ்பீக்கர். இதுமாதிரி 2 ஸ்பீக்கர் வாங்கிக்கிங்க. இதுவும் அமேசான்லேயே இருக்குது. இதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இதை பை பண்ணிக்கோங்க. இதே போல் நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதேமாதிரி சின்ன ஸ்பீக்கர் மட்டும் வாங்கிக்கிங்க. அப்போ தான் நம்ம கோகனட்குள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். இது 3 வாட் பவர் உள்ள ஸ்பீக்கருங்க. இதுலேயும் 2 எண்டு இருக்கும், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இது 2 எண்டையும் நம்ம சால்டின் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கணும். இதை போல் சால்டின் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கங்க. இதில் சால்டின் பண்ண அவசியம் கிடையாது, டேரெக்டாக முடிச்ச மாதிரி கூட போட்டுக்கலாம். பட் சால்டின் பண்ணிக்கிறது நல்லது.
நம்ம இதில் ஃபைனலாக பார்க்க போகிறது ஸ்விட்ச் கண்ட்ரோலுங்க. இது நம்ம செப்பரேட் ஸ்விட்ச் யூஸ் பண்ண போகிறோம். இதுவும் அமேசானில் அவைலபிளாக இருக்குது. நான் இதோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதையும் நீங்கள் பை பண்ணிங்க. அவ்வளோதாங்க, நம்ம ப்ராடக்ட் வைஸ் முடிச்சிட்டோம். அந்த போர்டில் இருக்கிற பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணியிருக்கிற ஒயரை எடுத்துகிட்டு ஒரு சுவிட்சோட எண்டில் கனெக்ட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த சுவிட்சோட இன்னொரு எண்டை எடுத்து பேட்டரியோட பாசிட்டிவ் சைடில் உள்ள ஒயரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேட்டரியோட நெகட்டிவ் எண்டை எடுத்து போர்டில் இருக்கிற நெகட்டிவோட ஒயரோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் 2 ஸ்பீக்கரோட ஒயரை எடுத்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் எண்டையும் கரெக்டாக நம்ம போர்டில் 2 ஒயரோட சேர்த்து கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு அவ்வளோதாங்க, நம்ம கனெக்ஷன் முடிஞ்சிட்டு இன்னமும் டைரெக்டாக நம்ம எடுத்து கோகனட் ஷெல்லில் இதை ரெடி பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணி வைக்க போகிறோம்.